கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற பகுதியிலே இன்று நாம் காணவிருக்கும் ஒரு தலைப்பு ஆயத்தமா. கிறிஸ்துமஸ் காலமானபடினாலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இன்று நாம் காணலாம். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பொழுது அவருடைய பிறப்பை குறித்து 2 வெவ்வேறு ஜனக்கூட்டத்திற்கு அது சொல்லப்பட்டது. 2 வெவ்வேறு ஜனத்திற்கு அது சொல்லப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனங்களிலே பார்ப்போமானால் மேய்ப்பர்களுக்கு அது சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து ஓரிரு ஆண்டுகளுக்கு பின்பு அதே செய்தி, இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களிலே பார்ப்போமானால் ஏரோதுக்கும் எருசலேம் நகரத்தாருக்கும் அதே செய்தி சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரே செய்தி, இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி 2 வெவ்வேறு ஜனத்தாருக்கு சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டது, என்ன சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டதை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு பின்பு அவர்கள் செய்தது என்ன, அதன் விளைவு என்ன என்பதை குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவது, யாருக்கு சொல்லப்பட்டது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்ப்போமானால் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அது சொல்லப்பட்டது. அக்காலத்திலே மேய்ப்பர்கள் என்றால் கீழ்த்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள், கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக கருதப்பட்டது. அப்படி கீழ்த்தட்டு மக்களாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்திற்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. இங்கே மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி ஏரோதுவின் சம்பவத்திலே பார்ப்போமானால் ஏரோதுக்கும் எருசலேம் நகரத்தாருக்கும் அது சொல்லப்பட்டது. இங்கே எப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்திற்கு அது சொல்லப்பட்டது? சமுதாயத்திலே மிகவும் அந்தஸ்து வாய்ந்த மேன்மையான ஒரு ஜனக்கூட்டத்திற்கு அல்லது முதன்மையாக மதிக்கப்படக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்திற்கு சொல்லப்பட்டது. பாருங்கள், தாழ்த்தப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்திற்கும் மிகவும் மேன்மையான ஒரு ஜனக்கூட்டத்திற்கும் ஒரே செய்தி சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட செய்தி சொல்லப்பட்டது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்ப்போமானால் தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதாக சொல்கிறார். மேய்ப்பர்களின் காரியத்திலே பார்ப்போமானால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்களுக்கு அது நற்செய்தி என்று சொல்லப்பட்டது. இங்கே ஏரோதுவின் காரியத்திலே பார்ப்போமானால் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏரோதுவுக்கும் எருசலேம் நகரத்தாருக்கும் அது கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மேய்ப்பர்களுக்கு அது நற்செய்தியாகவும் ஏரோதுக்கு அது துர்ச்செய்தியாகவும் கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இது காணப்பட்டது. யாரை குறித்து சொல்லப்பட்டது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்ப்போமானால் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படும் பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகராக சொல்லப்பட்டது. யாரை குறித்து சொல்லப்பட்டது? இரட்சகரை குறித்து மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்ப்போமானால் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏரோதுக்கும் எருசலேம் நகரத்தாருக்கும் சொல்லப்பட்ட பொழுது யூதருக்கு ராஜாவாக சொல்லப்பட்டது. பாருங்கள், கீழ்த்தட்டு மக்களுக்கு அவர் இரட்சகராக சொல்லப்பட்டார். முதன்மையாக அல்லது மேன்மையாக நினைக்கப்படும் ஏரோதுக்கும் எருசலேம் நகரத்தாருக்கும் யூதருக்கு ராஜா என்று சொல்லப்பட்டார். அவர் பிறந்திருக்கிறார் என்ற அடையாளம் இந்த இரு கூட்டத்தாருக்கும் எப்படி கொடுக்கப்பட்ட அல்லது என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். மேய்ப்பர்களின் காரியத்திலே அவரே அடையாளமாக சொல்லப்பட்டார். அந்த குழந்தையே, அந்த பிள்ளையே அடையாளமாக சொல்லப்பட்டார். ஆனால் ஏரோதுவின் காரியத்திலே பார்ப்போமானால் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று வேதம் சொல்கிறது. ஏரோதுவின் சம்பவத்தில் பார்க்கிறோம்,
அவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது, அவர் பிறப்புக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது அவருடைய நட்சத்திரம். அங்கே அவரே அடையாளமாக சொல்லப்பட்டார், இங்கு அவருடைய நட்சத்திரம் அடையாளமாக சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட பின்பு அவர்கள் பேசிக்கொண்டது என்ன? ஒருவேளை நாமும் உலகிலே அதிசயமான ஒரு செய்தி, அற்புதமான ஒரு செய்தி, கேள்விப்பட்டிராத ஒரு புது செய்தியை நாம் கேள்விப்படும் பொழுது என்ன செய்வோம்? பொதுவாக நம்முடைய நண்பர்களோட, உறவினர்களோட, உற்றார்களோட, வீட்டாரோட நாம் அதை குறித்து பேசுவது உண்டு. அப்படி இவர்கள் அதிசயமான ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட போது அவர்கள் பேசிக்கொண்டது என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்ப்போமானால், தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு சொல்லப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி என்று வேதம் சொல்கிறது. அவர்களுக்குள் பேசிக்கொண்ட காரியம் என்ன? நமக்கு சொல்லப்பட்டது மெய்தானா என்று சொல்லி நாம் பார்க்கலாம், பாருங்கள் என்று ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏரோதுவின் காரியத்திலே பாருங்கள், மத்திய 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. அங்கே ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவதை பார்த்தோம், இங்கு வஞ்சகமாக தந்திரமாக இவர்களோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவர்கள் செய்தது என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்ப்போமானால், தீவிரமாய் வந்து, யார்? மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் காத்திருக்கவில்லை. அந்த நற்செய்தியை கேட்டவுடனே அது மெய்தானா என்று பார்ப்பதற்கு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொண்டு தீவிரமாய் வந்து அந்த பிள்ளையை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஏரோதுவின் இதிலே பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்று அங்கே தேவதூதன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஏரோது அந்த பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான். அவர்கள் மேய்ப்பர்களை பார்ப்போமானால் அந்த குழந்தையை பார்க்க மகிழ்ச்சியோடு போனார்கள். ஏரோதோ வஞ்சகத்தினால் அந்த குழந்தையை கொலை செய்ய திட்டம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். பிறருக்கு என்ன பயன்? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்களால் மற்றவர்களுக்கு என்ன பயன் கிடைத்தது? ஏரோதுக்கும் சொல்லப்பட்டது, ஏரோதினால் மற்றவர்களுக்கு என்ன பயன் கிடைத்தது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்ப்போமானால், முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி உண்மைதானா என்று உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு மகிழ்ச்சியோட கூட அதை இந்த உலகத்திற்கு பிரசித்தம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. மேய்ப்பர்கள் அந்த நற்செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள், உலகறிய எல்லோருக்குமே சொன்னார்கள். ஏரோதுவின் சங்கதியிலே பார்ப்போமானால், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், ஏரோதுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அந்த செய்தியின் விளைவு பிறருக்கு என்ன பயன் கொடுத்தது? அங்கிருந்து 2 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். மேய்ப்பர்களின் சங்கதியிலே பார்ப்போமானால் நற்செய்தி பிரசித்தம் பண்ணப்பட்டது. ஆனால் இங்கே பார்ப்போமானால் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், குழந்தைகள் கொலை செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். இரு திறத்தாருக்குமே ஒரே செய்தி சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட செய்தியின் விளைவாக மற்றவர்களின் நிலை என்ன? லூக்கா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்ப்போமானால், மேய்ப்பர்களின் சங்கதியிலே மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் அது நற்செய்தியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. அப்படி பிரசித்தம் பண்ணப்படும் பொழுது அதை குறித்து கேள்விப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஏரோதுவின் சங்கதியிலே பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று தீர்க்க தரிசன வசனம் ஒன்று அங்கு நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். ஏரோதுக்கு சங்கதி சொல்லப்பட்டது. அந்த செய்தி ஏரோதுக்கு சொல்லப்பட்ட பின்பு பிறரின் நிலை என்ன? அழுகையும் புலம்பலும் அங்கே உண்டாவதை நாம்
பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் அதை சொல்லும் பொழுது ஜனங்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஏரோதுக்கு அது சொல்லப்பட்ட பொழுது மக்களின் நிலை என்ன? அழுது புலம்பும் ஒரு நிலை உண்டானது. இந்த 2 ஜனக்கூட்டத்திற்குமே ஒரே விஷயம் சொல்லப்பட்டது. அதை கேள்விப்பட்டு பார்க்கவும் முயற்சி செய்தார்கள். எல்லாம் முடிந்த பின்பு திரும்பி போனார்கள் என்ற வார்த்தை 2 சங்கதியிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்களின் சங்கதியிலே பார்ப்போமானால் 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? திரும்பி போகும்போது தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். எல்லாம் முடிந்த பின்பு திரும்பி போகும்போது தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஏரோதுவின் சங்கதியிலே பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். யார்? அந்த 3 சாஸ்திரிகளும் 3 ஞானிகளும் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளத்தை வைத்து பிறந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாய் வந்தார்கள். நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தியது. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பிள்ளை இருந்த வீட்டின் மேல் கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிள்ளையும் கண்டார்கள், பரிசு பொருட்களை கொடுத்தார்கள். எல்லாம் முடிந்த பிறகு திரும்பி போனவர்கள் எப்படி போனார்களாம்? எச்சரிக்கப்பட்டு போனார்கள். சொப்பனம் காண்பதே அரிது, சொப்பனத்தில் எச்சரிக்கை பெறுவது என்பது அதனினும் அரிது. எப்படி ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு கூட அவர்கள் திரும்பி போனார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 2 ஜனத்தாரிடத்திற்கும் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றுதான். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதம் வேறு. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட விதம் வேறு, பிறருக்கு எடுத்து கூறிய விதம் வேறு, அவர்களால் மக்களுக்கு கிடைத்த பயனும் வேறு. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்ப்போமானால், உண்மையிலேயே அங்கு சொல்லப்பட்ட செய்தி நற்செய்தியா துர்ச்செய்தியா? அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிறது. ஏன் ஏரோதுக்கு அது கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செய்தியாக அல்லது துர்ச்செய்தியாக இருந்தது? ஏனெனில் அக்காலத்திலே மேய்ப்பர்கள் தங்களுக்கு என்று ஒரு இரட்சகர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அவரது வருகை அவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பல தீர்க்கதரிசிகளின் மூலமாக அது அறிவிக்கப்பட்டிருந்தது. வேதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை இருந்தது. தங்களை காக்க, தங்களை ரட்சிக்க ஒரு இரட்சகர் யெகோவா வருவார், கர்த்தர் வருவார், கிறிஸ்து என்பவர் வருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சையுள்ளவர்களாய் காத்து கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுக்கு நற்செய்தியாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அதை அறியாதவர்களாய் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்போமானால், திடீரென அவருடைய வருகை அறிவிக்கப்படுமானால் அது கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏரோதுவின் காலத்திலே, ஏரோதுவின் நாட்களிலே ஏரோதுக்கு அது துர்ச்செய்தியாக காணப்பட்டது, கலக்கத்தை உண்டு பண்ணும் செய்தியாக காணப்பட்டது. காரணம், ஏரோது அதை குறித்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஞானமும் இல்லை. யாரை குறித்து அங்கு சொல்லப்பட்டது? யாரை குறித்து சொல்லப்பட்டதோ அவரை குறித்த சரியான புரிதல் ஏரோதுவுக்கு இல்லை. ஏரோது அங்கு பிரதான ஆசாரியர்களையும் வேத பாரகர்களையும் கூப்பிட்டு கேட்கிறார். அழைத்து கேட்கும் பொழுது வேதத்தை படித்த வேத பாரகர்களுக்கே கிறிஸ்துவின் வருகையை குறித்த சரியான புரிதலும் ஞானமும் அங்கே காணப்படவில்லை. ஏரோது கேட்கிறார், கிறிஸ்து எங்கே பிறப்பார்? இதுதான் ஏரோதுவின் கேள்வி. கிறிஸ்து எங்கே பிறப்பார்? எங்கே பிறப்பார் என்றவுடன் வேதத்தை புரட்டி அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்பதை சரியாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஏரோதுவுக்கு அவர் ஏன் பிறப்பார், எதற்காக பிறப்பார், யாருக்காக பிறப்பார், அவர் பிறப்பின் நிமித்தம் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் ஒருவேளை வேதத்தை அறிந்து அவர்கள் சொல்லி இருந்தால் ஏரோதுவும் ஒருவேளை மனம் இறங்கி மனம் மாறி அந்த குழந்தையை காண விருப்பம் கொண்டிருக்கலாம், அந்த குழந்தையை கண்டு மகிழ்ந்திருக்கலாம். பாருங்கள், வேதத்தை படித்தவர்களுக்கே கிறிஸ்துவை குறித்த சரியான புரிதலும்
அறிவும் ஞானமும் இல்லாததின் காரணமாக ஒரு அரசன் அங்கே கலக்கமடைவதை நாம் பார்க்கிறோம். ஏரோதுவுக்கு அவர் கிறிஸ்து என்று தெரிந்திருக்கிறது. ஆகவே தான் ஏரோது கேட்கிறார், கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று. யாரும் அவருக்கு சொல்லவில்லை. ஆனால் ஏரோது கேட்கிறார், கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று. அப்படியானால் அவர் கிறிஸ்து என்பது ஏரோதுக்கு தெரியும். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஏரோதினிடத்திலே காணப்படவில்லை. கிறிஸ்து என்று அழைக்க தெரிந்த ஏரோதுக்கு அவர் கிறிஸ்து என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அங்கே காணப்படவில்லை. இன்றும் பலர் நம்மில் அப்படித்தான் இருக்கிறோம். வெறும் வாயின் வார்த்தைகளினாலே அவர் கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறோமே தவிர அவரை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடத்தில் காணப்படவில்லை. ஏரோதுவின் தன்மைகள் நம்மிடத்திலும் இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் பலரும் ஏரோதுவாகத்தான் இருக்கிறோம். பிறர் உங்களை வஞ்சிக்க இடம் கொடாதிருங்கள். வேதத்தை அறிந்தவர்களும் கூட உங்களுக்கு சரியான காரியத்தை சொல்லக்கூடாமற் போகும். ஆகவே அவரை குறித்த ஞானமும் அறிவும் உங்களிடத்தில் காணப்படுமானால் யாரும் உங்களை வஞ்சிக்க இயலாது. பாருங்கள், சொப்பனத்திலே யோசேப்புக்கு தேவதூதன் காணப்பட்டு யோசேப்பு, மரியாள், குழந்தை இயேசு 3 பேரும் அங்கிருந்து எகிப்திற்கு போகும்படி கட்டளை பெற்றுக் கொண்டார்கள், போய்விட்டார்கள். ஏரோதுவின் மரண பரியந்தமும் ஏரோதுவால் கிறிஸ்துவை காண முடியவில்லை. வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் முதல் பல தீர்க்கதரிசிகளும் இதுவரையிலும் எல்லோரும் காண விரும்பிய ஒருவரை காண வாய்ப்பு கிடைத்தும் ஏரோதுவினால் காண முடியவில்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வருகை, பிறப்பு என்பது முன்னறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து அவர் பிறக்கும் வரையிலும் பல தீர்க்கதரிசிகளால் அது முன்னறிவிக்கப்பட்டது. ஆதாம் காலத்திலிருந்து யோவான் ஸ்நானன் காலம் வரையிலும் அவருடைய பிறப்பு அங்கங்கே சொல்லப்பட்டு வந்தது. அவர் பிறப்பார் என்ற செய்தி முன்னறிவிக்கப்பட்டது. அவருடைய முதல் வருகை முன்னறிவிக்கப்பட்டது. அவருடைய முதல் வருகை முன்னறிவிக்கப்பட்ட போதே ஆயத்தமாய் இல்லாமற் போனதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இரண்டாம் வருகை என்று ஒன்று இருக்கிறது. மீண்டும் அதே கிறிஸ்து வரப்போகிறார். இது எந்தவித முன்னறிவிப்பின்றி திடீரென சடுதியில் வருவார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்ப்போமானால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது வருகையிலே ஆயத்தம் இல்லாத ஏரோதுவை குறித்து பார்த்தோம். ஆயத்தப்படுத்தாத ஏரோதுவை குறித்து பார்த்தோம். இரண்டாம் வருகை அப்படி இருக்காது. முன்னறிவிப்பின்றி திடீரென ஒரு நாள் வரும். அந்த நாளையும் நாளிகையும் எவருமே அறிந்திருக்க முடியாது. நம்மில் யாருக்கும் தெரியாது. அவர் மீண்டும் வருவார். அந்த வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? பிறரை ஆயத்தப்படுத்துகிறோமா? அவரது வருகையிலே அவரை காண விரும்புபவர்கள் எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிறரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் அவரை குறித்த சரியான புரிதலோடும் ஞானத்தோடும், அவரை குறித்த ஞானத்தோடும், அவரை அறிகிற அறிவோடும் கூட இருக்குமானால் இது உங்களுக்கும் எனக்கும் மெய்யான கிறிஸ்மஸாக இருக்கும். அவரது பிறப்பை நாம் அறிந்து கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை சம்பிரதாயத்துக்காக, சடங்காச்சாரத்திற்காக நாம் கொண்டாடுவோமானால் ஏரோதுவை போல் இறுதி வரை அவரை காண முடியாது. அவரை காண இருக்கும் நாம் ஆயத்தத்தோடு காண வேண்டும். பிறரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காண வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இரு வெவ்வேறு ஜனத்திற்கு நீர் கொடுத்த நற்செய்தியை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அதன் மூலம் எப்படி அவர்கள் பயன் பெற்றார்கள், பிறருக்கு அது எப்படி பயன்பட்டது என்பதை குறித்தெல்லாம் தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கத்தாவே. மேய்ப்பர்களைப் போல அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. நற்செய்தியை கேட்கும் பொழுது
மகிழ்ச்சி அடையவும், அதை கண்டுகளிக்கவும், பிறருக்கு அதை பிரசித்தம் பண்ணவும் எங்களுக்கு தேவன் கிருபை செய்வீராக. பெற்றுக்கொண்ட நற்செய்தி எங்களோடு மாத்திரம் அல்ல, இந்த உலகம் முழுவதும் பிரசித்தமாகும்படி எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. ஒருவேளை இதுவரையிலும் ஏரோதை போல் கிறிஸ்துவை புறக்கணித்து, கிறிஸ்துவை குறித்த ஞானம் அறிவு இல்லாதவர்களாய் அவரை காண வேண்டும் என்று வஞ்சகத்தோடு அறியாமையிலோ இருப்போமானால் தகப்பனே, எங்களை மன்னிப்பீராக. தயவாய் எங்களுக்கு இறங்குவீராக தகப்பனே. இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு மெய்யான கிறிஸ்மஸாக, உண்மையான ஒரு புரிதலோடு கூட கொண்டாடக்கூடிய ஒரு கிறிஸ்மஸாக அமைய தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. தேவையான ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு கொடுப்பீராக. உம்மை பற்றி அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது தகப்பனே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவனே, மீண்டும் நீர் வருவீர், அதன் மீது நம்பிக்கை உடையவர்களாய், எதிர்பார்ப்போடு கூட, ஆயத்தத்தோடு கூட பிறரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிறிஸ்மஸ் காலங்களிலே எங்களோடு கூட இருந்து உம்மை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாய் கொண்டாட தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கூடவே இருந்து துணை புரிவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். ஆம் பிரியமானவர்களே, சரியான புரிதல் இருந்தால் இது மெய்யான கிறிஸ்மஸாக உங்களுக்கு அமையும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.